ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யார் திருவள்ளுவர்? நாம் ஆய்வு ரீதியாக திருவள்ளுவர் யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சிறு விடயத்தை சொல்லிக்கிறோம். பிண்டாரிகள் இவங்க காலங்காலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, பொய்யான செய்திகளையும் பொய்யான வரலாற்றையும் மக்கள் மனசில் புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? அப்படி பண்ணாதான் உண்மையான வரலாறு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். எல்லாருமே ரஜினி அவர்களின் பாபா படம் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் காட்டுற சிம்பிள் இருக்குல்ல, அது ஒரு இலுமினாட்டி குறியீடுன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த படம் வந்த சமயத்தில் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் அது ஒரு பாபாவோட குறியீடுன்னு தான் நம்பியிருப்பீங்க? எத்தனை பேரை நம்ப வச்சுருப்பாங்க? அதே போல் சிறு வயதில் WWE ரெஸ்லிங் போட்டியெல்லாம் டிவியில் ஒளிபரப்புவாங்க. அந்த காலத்தில் உள்ள சிறுவர்கள்லாம் அதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இந்த WWE ரெஸ்லிங் முழுக்க ஒரு ஸ்கிரிப்டடான ப்ரோக்ராம் தான், ஒரு டிவி சீரியல் மாதிரி தான். ஆனால் அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் இதெல்லாம் உண்மைன்னு நம்பியிருப்பீங்க? அதற்கப்புறம் எல்லாருமே பள்ளியில் படிச்சிருப்போம். ஐசக் நியூட்டன் தலையில் ஒரு ஆப்பிள் பழம் விழும். அந்த ஆப்பிள் பழம் விழுந்ததுனால தான் அவர் கிராவிட்டினா என்னன்ற ஒரு சிந்தனையே வரும். கடைசியில் கிராவிட்டியை முதல்ல கண்டுபிடிச்சிருவார். இப்படி தான் நம்ம பள்ளி பருவத்தில் ஐசக் நியூட்டனுடைய வரலாறை சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாரும் அதை நம்பியிருப்போம். ஆனால் இந்த காலத்தில் இன்டர்நெட் சோஷியல் மீடியாலாம் வளர்ந்த இந்த காலத்தில் இது ஒரு பொய் கதைன்னு நிரூபிச்சிட்டாங்க. அந்த ஆப்பிள் மரத்தையே எங்கேருந்தோ பேர்த்துட்டு அந்த மரத்தை ஐசக் நியூட்டன் வீட்டு பக்கத்தில் நட்டு வச்சுருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க, இந்த செய்திகள்லேருந்துலாம் நமக்கு என்ன தெரிய வருது? இந்த பிண்டாரிகள் ஒரு விடயத்தை எப்படிலாம் நம்ம மனசுக்குள்ளே புகுத்துறாங்க, எப்படிலாம் அது உண்மைன்னு நம்ப வைக்கிறாங்கன்றது இந்த எடுத்துக்காட்டுகள் மூலமாக உங்களுக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கும். இந்த பிண்டாரிகள் என்னதான் பொய் சொல்லி வரலாறுகளை மறைச்சாலும் கூட இந்த காலகட்டத்தில் அனைத்து உண்மைகளுமே வெளிவந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, திருவள்ளுவர் யாருன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். அதற்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஆய்வுனா என்ன? ஒரு வரலாற்று உண்மையை ஆய்வு செய்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், ஓலைச்சுவடிகள், இதை வச்சு தான்ப்பா வரலாற்று உண்மைகள்லாம் நம்ம துல்லியமாக மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இவைகளை வச்சு நம்ம ஆய்வு இருக்க போகிறதில்ல. திருவள்ளுவர் யாருன்னு வேறு விதத்தில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, இது எல்லாத்தையும் வச்சு தானே நம்மளால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு இந்த விழியத்தோட இறுதியில் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அதனால் விழியத்தை முழுமையாக பாருங்கள். சரி, இப்போ நம்ம ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சரி, இப்போ சொல்லுங்கள், யார் திருவள்ளுவர்? இப்போதைக்கு நமக்கு தெரியாது. அவர் யாராக வேணா இருக்கலாம். இந்த ஆளும் வர்க்கம் திருவள்ளுவரை பற்றி ஒரு சில குறிப்புகளும் வரலாறும் சொல்லுவாங்கள்ல, அவைகள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். திருவள்ளுவரின் காலகட்டம் இயேசு பிறப்பதற்கு சுமார் 31 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு இந்த ஆளும் வர்க்கம் சொல்கிறாங்க. இது உண்மையா? இது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை பொய்யாகவும் இருக்கலாம். அதற்கப்புறம் திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு குறள்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, குறுகிய, சுருக்கமான, சுருக்கப்பட்ட அப்படின்லாம் பொருள் சொல்கிறாங்க. அதாவது குறுகிய செய்யுள்னு சொல்கிறாங்க. இதுவும் உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யாக இருக்கலாம். அடுத்து திருவள்ளுவரின் பெயர் காரணம். திருவள்ளுவர், இதில் திரு என்பது மரியாதைக்குரிய அப்படின்னு அர்த்தம். வள்ளுவர் என்பது வள்ளுவ குடியை சார்ந்தவன் அர்த்தம். வள்ளுவர் குடி என்பது பறையர் சமூகத்தில் ஒரு பிரிவு. திருவள்ளுவர் என்பவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யாகவும் இருக்கலாம். சரி, இப்போ நம்ம சொன்ன இந்த வரலாற்று செய்திகளுடைய உண்மைத்தன்மை என்னென்னு ஒன்று ஆராய்ந்து பார்ப்போம். திருவள்ளுவர் இயேசு பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தாருன்றாங்க. அது எப்படி இவ்வளவு துல்லியமாக கணக்கிட்டாங்க? 30 ஆண்டுகளும் சொல்லியிருக்கலாம், இல்லை 40 ஆண்டுகள் சொல்லியிருக்கலாம். அது என்ன 31 ஆண்டுகள்? இதை பல தமிழ் அறிஞர்கள் கூட்டாக சேர்ந்து கண்டுபிடிச்சாங்கன்றாங்க. ஆனால் இந்த முடிவுக்கு எப்படி வந்தாங்கன்னு பார்த்தோன்னா, அதற்கு ஒரு ஆதாரமே இல்லைங்க. அவங்க 31 ஆண்டுகள்னு சொன்னதுக்கு ஒரு ஆதாரம் கூட இல்லை. அப்போனா இந்த செய்தி சந்தேகத்திற்குரியது. சரி, அடுத்து திருக்குறள். குறள்னா குறுகிய, சுருக்கமானலாம் சொல்கிறாங்கல்ல. தமிழ் செய்யுள்கள்லேயே திருக்குறள் தான் மிகவும் சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கா? அப்படிலாம் இல்லையே. பல பாடல்களை இன்னும் சுருக்கமாக எழுதியிருக்காங்களே. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஔவையாரின் ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்பு, 3 வார்த்தை தான். ஔவையார் எவ்வளவு சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் திருக்குறளில் அரண் வலியுறுத்தல்ன்ற அதிகாரத்துக்கு கீழே பல குறள்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஔவையாரை விட திருவள்ளுவர் தான் விவரித்து சொல்லியிருக்காரு. அப்போ எப்படி திருக்குறளில் குறுகிய செயல்னு சொல்ல முடியும்? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? திருக்குறள் என்ற பேருக்கு சரியான பொருள் இவங்களால் சொல்ல முடியல. அப்புறம் இன்னொன்று பாருங்களேன்,
திருக்குறளை எழுதியவர் யாரு? வள்ளுவர்னு சொல்கிறாங்க. அதாவது திருவள்ளுவர்னு சொல்கிறாங்க. திருன்றது மரியாதைக்குரிய அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் எழுதின செய்யுளுக்கு என்ன பேர் வச்சிருக்கணும்? வள்ளுவ குறள் தானே வச்சிருக்கணும். அவருடைய சொந்த கருத்தை தானே எழுதுறாரு. அப்போ வள்ளுவ குறள் தானே வச்சிருக்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் ஒருத்தர் அவருடைய கடின உழைப்பால் ஒரு சொந்த வீடு கட்டுறார். அப்போ அந்த வீடு யாருடைய வீடுன்னு நம்ம சொல்லுவோம்? ஒன்று மணிகண்டன் அவர்களுடைய வீடுன்னு சொல்லுவோம், இல்லைனா மிஸ்டர் மணிகண்டன் அவர்களுடைய வீடுன்னு சொல்லுவோம். மிஸ்டர்னா மரியாதைக்குரிய, இப்படி தானே சொல்லுவோம். இதெல்லாம் விட்டுட்டு மொட்டையா மிஸ்டருடைய வீடுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே போல தாங்க இங்கேயும் அவர் எழுதின செய்யுளுக்கு ஒன்று வள்ளுவ குறள்னு பேர் வச்சுருக்கணும், இல்லைனா திருவள்ளுவ குறள்னாச்சும் பேர் வச்சுருக்கணும். அது என்ன திருக்குறள்? அப்போ இந்த திருக்குறள்ன்ற பேரே மிகவும் சந்தேகத்திற்குரியது. அடுத்து திருவள்ளுவருடைய பேர். இவர் பறையர் சமூகத்தை சார்ந்த வள்ளுவர் குடின்றாங்க. பறையர் சமூகம் ஒரு வேட்டை சமூகம். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்மளுடைய ஆதி சித்தன் சிவனே ஒரு பறையர் தான். அவர் பறையர், அவர் வேட்டையாடியவர் அப்படின்றது குறிக்கிறதுக்காக தான் அவருக்கு புலித்தோல் சிம்பாலிசமே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பைரவர் பக்கத்தில் நாய் இருக்கிறது காரணமும் பறையரான சிவன் வேட்டையாடியவர் அப்படின்ற வரலாற்றை தக்க வைக்கிறதுக்காக தான். ஆனால் இங்கே திருவள்ளுவரை பார்த்தீங்கன்னா ஒரு குறள் எழுதியிருக்காரு. என்னதுன்னா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு ஒரு குறள் எழுதியிருக்கார். விவசாயம் செய்யாமல் காடுகளில் வேட்டையாடும் சமூகத்திலிருந்து பிறந்த திருவள்ளுவர் விவசாயத்தையும் விவசாயிகளையும் போற்றி குறள் எழுதியிருக்கார். ஒரு குறள் மட்டும் இல்லை, பல குறள்கள் இருக்கு. ஏன் இவர் எழுதியிருக்க கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் விவசாயத்தின் பெருமைகளை பற்றி எழுதின இவர் ஏன் காடுகளில் வேட்டையாடும் சமூகங்களை பற்றி பெருமையாக இவர் எழுதவில்லை? இதுதான் நம்ம கேள்வி. அது மட்டும் இல்லை, புலால் மறுத்தல்ன்ற அதிகாரத்தையே இவர் தான் எழுதியிருக்கார். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? இவர் வள்ளுவக்குடிய சார்ந்தவர்னு சொல்கிறதும் சந்தேகமாக தான் இருக்குது. அப்போ இவருக்கு திருவள்ளுவர்ன்ற பேர் வந்ததுக்கான காரணமும் நமக்கு இப்போ தெரியல. சரிங்க, இவ்வளவு நேரமும் நம்ம சந்தேகங்களை மட்டும்தான் எழுப்பியிருக்கோம். இன்னும் நம்ம ஆய்வுக்குள்ளேயே போகலை. நம்ம ஆய்வுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு வரலாற்று செய்திகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆய்வுக்குள்ளே போயிடலாம். தமிழர்கள் நம்ம பல சித்தர்களையும் கடவுளர்களையும் வணங்குவோம். அதில் மிக முக்கிய தலைமைகள் யார் யார்னா, சிவன், முருகன், ராவணன், இந்திரன், கிருஷ்ணன்னு சொல்லப்படுற கருத்தினன், விஷ்ணுன்னு சொல்லப்படுற வீட்டினன். இப்போ நம்ம சொன்ன இவங்க எல்லாருமே ஆசிவக சித்தர்கள் தான். இவங்களையும் கூட முருகனையும் கருத்தினனை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். முருகன் இவருமே குமரிகண்டத்தில் வாழ்ந்தவர். இவர் சிவனை குருவாக ஏற்றுக்கிட்டவர். குமரிகண்ட அழிவுலேருந்து தமிழர்களை காப்பாற்றினவர். அப்புறம் தமிழகத்தில் விவசாயத்தை ஆரம்பித்தவர் கிருஷ்ணர் என்ற கருத்தினன். இவர் முருகனை தன் குருவாக ஏற்றுக்கிட்டவர். இவருக்கும் முருகனுக்கும் என்ன ஒற்றுமைனா, முருகனும் ஒரு ஆயர், இவரும் ஆயர் சமூகத்தை சார்ந்தவர். முருகன் விவசாயத்தை தோற்றுவித்தவர். இவரும் விவசாயத்திற்காக மகாபாரத போரை நடத்தி வெற்றி பெற்றவர். இப்போ இவங்க யாரு? கருத்தினனின் குருவா அப்பாவா இருக்கிறவரும் முருகன். இவர்கள் இருவருமே மாடுகளை வளர்த்தவர்கள், அதாவது ஆயர்கள்னு சொல்லுவோம். ஆயர்கள்னா வேற ஒன்றும் இல்லை, மாடுகளின் மடியிலிருந்து பால் எடுப்பது தான் ஆயிரதுன்னு சொல்லுவாங்க. அப்படி மாடுகளின் மடியை ஆய்ந்து பால் எடுப்பவர்களை தான் ஆயர்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம சொன்ன இந்த சின்ன வரலாறு மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த விழியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும். சரி, திருவள்ளுவர் யாருன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு சமயங்களுக்குமே வேத புத்தகங்கள்னு இருக்குல்ல, அந்தந்த சமயத்துக்கு. அதுபோல் ஆசிவகத்துக்கு என்ன புத்தகம் இருக்குது? ஆசிவகத்துக்கான புத்தகம் வேற எதுவும் இல்லை, திருக்குறள் தான். இது எப்படி நம்ம சொல்கிறோன்னா, ஆசிவகம் என்பதன் பொருள் என்னது? உடனடி தீர்வு காணும் இடம். நம்ம சித்தர்கள்லாம் மக்களுக்கு தீர்வு கொடுப்பாங்க. அதே போல் திருக்குறளும் கூட மக்களுக்கு தீர்வு கொடுப்பதற்கான புத்தகம் தான். மக்கள் எப்படி வாழ்ந்தா சரி, எப்படி வாழக்கூடாது அப்படின்ற வாழ்வியல் நெறிகள்லாம் திருக்குறளில் இருக்கும். இது ஆசிவக சமயத்தின் ரூல் புக்கு தான். இதில் நம்ம எந்தவித குழப்பமும் அடைய தேவையில்ல. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, திருவள்ளுவர் என்பவர் ஒரு புத்த துறவி, அதனால் திருக்குறளும் கூட பௌத்தம் சார்ந்த புத்தகம் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. திருக்குறளில் 7 சீர் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த 7 என்பது ஆசிவகத்தின் எண் தான். இந்த 7ன்ற நம்பருக்கும் பௌத்தத்துக்கும் எந்தவித சம்பந்தமே இல்லை. சரி, இந்த ஆசிவக நூலான திருக்குறளை எந்த ஆசிவக சித்தர் எழுதியிருப்பார்னு பார்ப்போம். முதல்ல சிவன். அவர் எழுதியிருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா திருக்குறளில் ஊழியை பற்றிலாம் குறள் இருக்கு. அப்போ ஊழியை கடந்து வந்த, அதாவது குமரிகண்ட அழிவிலிருந்து மக்களை காப்பாற்றி வந்த முருகன் எழுதியிருப்பாரோ? அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா திருக்குறளில் நேரடியாக இந்திரன் பற்றிய குறளே இருக்கு.
அப்பனா ராவணன் இந்திரனுடைய காலத்தில் எழுதியிருப்பாங்களோ? அதுவும் இல்லைங்க. ஏன்னா திருக்குறளில் பிணம் தழுவுதல்ன்ற ஒரு குறளே இருக்குது. இந்த பிணம் தழுவுதல்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இது முழுக்க முழுக்க யூதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கேவலமான சடங்கு முறை தான். இருட்டு அறையில் பிணத்து கூட படுத்திருக்கணுங்க. இது போன்ற சடங்குகளெல்லாம் சகுனி தான் அதிகமாக பண்ணுவார். அப்போ சகுனியோட காலம் என்னது? மகாபாரத காலம். அதாவது 5000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த கருத்தினரோட காலம். அது மட்டும் இல்லை, இந்த பிராமணர்கள் சொன்ன கதையிலேயே திருவள்ளுவரோட உற்ற தோழனா ஏலேல சிங்கர்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிண்டாரிகள் உற்ற தோழர்னு சொல்கிறாங்கல்ல கதையில், அப்போனா அதுக்கு ஆப்போசிட்டாக பாருங்களேன். அதாவது திருவள்ளுவருக்கு உற்ற எதிரி. இந்த ஏலேல சிங்கன்ற பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒரு ரூலை மனசில் வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய பேர் யாருமே கேட்காத பேர், யாருமே வைக்காத பேராக இருந்துச்சுன்னா, தூய தமிழாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த பேர் உடையவர் பிரபலமாக பேசப்படுறாருன்னா அவரையும் அவருடைய பேரையும் நம்ம கண்டிப்பாக ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி யாருமே வைக்காத பேருங்களை தான் யூதர்கள் வைப்பாங்க. இந்த ஏலேல சிங்கனை பிரித்து பாருங்களேன். ஏலேலோனா கப்பலில் வந்தவங்க, ஏலேலோ ஐலசான்லாம் சொல்லுவோம்ல, அப்படி கப்பலிருந்து வந்த சிங்கன். சிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நரசிம்மன். அதாவது சகுனியை தான் குறிக்கும். சகுனி தான் நரசிம்மர். காந்தார நாட்டிலிருந்து கப்பலில் தானே தமிழ்நாட்டுக்கு வந்தார் சகுனி. அதை வச்சு தான் ஏலேல சிங்கன்ற பேரே உருவாக்கியிருக்காங்க இந்த பிண்டாரிகள். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? திருக்குறளில் பிணம் தழுவுதல் பற்றி இருக்குது. இந்த பிணம் தழுவுதலை கொண்டு வந்ததே சகுனி தான். அதே போல் திருவள்ளுவரோட வரலாற்றில் ஏலேல சிங்கன்ற ஒரு கற்பனை பாத்திரத்தை சொல்லியிருக்காங்க. அந்த பேருமே சகுனியோட பேர் தான். அப்போனா இந்த திருக்குறளை 5000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஆசிவக சித்தரான கிருஷ்ணர் எழுதியிருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியான வாய்ப்புகள் தான் இப்போ வரையும் சொல்லியிருக்கோம். இன்னும் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணலை. பாசிபிலிட்டி அதிகம், அவ்வளோதான். கருத்தினர் யார்? கருத்தினர்னா அவர் ஒரு ஃபிலாசபர்னு அர்த்தம். அவர் விவசாய நிலத்திற்காக மகாபாரத போர் நடந்ததில்ல, அதில் பாண்டியர்களை வெற்றி பெற வச்சார். பாண்டியரான அர்ஜுனருக்கு தேர் ஓட்டுனவர்னு சொல்லுவாங்க. இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையை எழுதினவர் இவர்னு சொல்லுவாங்க. மகாபாரத போரையே சாதுரியமாக வென்ற வல்லவர் இவர்னு சொல்லுவாங்க. இருங்க, வல்லவரா? அப்போ இந்த திருவள்ளுவர்னு இருக்குல்ல, ஒருவேளை இது திருவல்லவராக இருக்குமோ? இப்படிலாம் மாற்றிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். இந்த பிண்டாரிகள் இப்படி தான் மாற்றுவாங்க. இப்போ நம்மளுடைய எண் 8 இருக்குல்ல, இந்த நம்பரை ஹிந்தியில் எப்படி தான் சொல்லுவாங்க? 8 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆங்கிலத்தில் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? பிண்டாரிகள் நம் தமிழ் சொற்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களை கொடுத்து தான் மற்ற மொழி சொற்களாகவே உருவாக்குறாங்க. இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை. அதாவது சக்கரத்தால் அரைக்கப்பட்டு வந்தது சர்க்கரை. இந்த சர்க்கரையை ஹிந்தியில் எப்படி தான் சொல்லுவாங்க? சக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சுகர்னு சொல்லிடுவாங்க. அப்போனா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? திருவள்ளுவரை திருவள்ளுவரா இந்த பிண்டாரிகள் மாற்றிருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எல்லாருனா திருனா மதிப்பிற்குரியன்னு தானே சொல்லுவாங்க. அந்த திருன்ற வார்த்தை எப்படி உருவாச்சுன்னு கேளுங்களேன். அவங்களுக்கே தெரியாது, திருன்னு முழிப்பாங்க. இந்த திருன்ற வார்த்தை உருவாகினது எப்படின்னா, தீ உரு. அதாவது முதலாக தீயை உருவாக்கி காட்டை கொளுத்திய முருகனை தான் நம்ம திருன்னு சொல்லுவோம். அவர் ஏன் காட்டை கொளுத்தினாரு? நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? முதல்ல விவசாயத்தை ஆரம்பித்தவர் முருகர். விவசாய நிலமான மருத நிலம் நமக்கு உருவாகணும்னா முல்லை நிலமான காடு பகுதிகளை நம்ம கொஞ்சம் கொளுத்தி தான் ஆகணும். அப்படி முருகன் காட்டை கொளுத்தி விவசாயத்தை ஆரம்பித்தது தான் நம்ம கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோம். முருகன் பனங்காட்டை கொளுத்திருப்பார். இன்றளவும் கூட கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு பனைமரை ஓலைகளை எரிப்பாங்க. அப்போ இந்த காட்டை கொளுத்துவதற்காக தீ உருவாக்கியவர். அதுதான் தீ உருவாக மாறி திருவாக மாறிடுச்சு. இந்த திருன்ற வார்த்தை முருகனுக்குரிய வார்த்தை தான். ஆனால் இது காலப்போக்கில் மதிப்பிற்குரிய வார்த்தையாக நம்ம மாற்றிக்கிட்டோம். அப்போ நம்ம இப்படி பார்க்கும்போது திருவள்ளுவரை முருகன் ப்ளஸ் வல்லவரை நம்ம பார்க்கலாம். அதாவது முருகனும் கிருஷ்ணனும் சேர்ந்த பிம்பம் தான் இந்த திருவள்ளுவர். அவ்வளோதான், திருவள்ளுவரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம இப்போ கன்க்ளூஷனாக சொல்ல முடியாது. நம்ம முடிவாக ஒன்று சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை பல முறை சரி பார்த்து தான் வெளியே சொல்லணும். அதாவது நிறைய வகைகளில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும், நம்ம சொன்னது கரெக்டாக வருதான்னு. சரி வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த பிண்டாரிகள் திருவள்ளுவருடைய ஊர் மயிலாப்பூர்னு சொல்லுவாங்க. கேட்டால் திருவள்ளுவர் பிராமண குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலாப்பூரில் ஒரு கோயிலே இருக்குது. இந்த மயிலாப்பூர்ன்றது முருகனை தான் இங்கே குறிக்கும். மயில்னாலே முருகன் தானே. அப்புறம் திருவள்ளுவருக்கு பல பேர்கள் இருக்கும்ல, அதில் நான்முகனார்னு இருக்கும். 4 முகம் உடையவர் அப்படின்னு இருக்கும். நான்முகனார் என்பவர் பிரம்மன் தான். 4 முகம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த பிரம்மன் என்பவர் முருகன் தான். இங்கேயும் முருகனாக தான் குறிக்குது.
இவருடைய மற்ற பெயர்களையும் கூட நீங்களே ஆராய்ந்து பாருங்களேன். முருகனுக்கும் கிருஷ்ணருக்கும் தொடர்புடைய பெயர்களாக தான் இருக்கும். அடுத்து கருணாநிதி வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூர் ஆழித்தேரில் திருவள்ளுவரை வச்சிருப்பார். இதற்கு என்ன அர்த்தம்? திருவாரூர் இந்த ஊரே நேரடியாக முருகனை தான் குறிக்கும். அப்புறம் இந்த தேர் எதை குறிக்கும்? கிருஷ்ணர் தானே அர்ஜுனருக்கு தேர் ஓட்டினவர், அதனால தான் இங்கே தேர் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க திருவாரூர்ன்றது கருணாநிதியோட ஊர்ப்பா, அதனால திருவாரூர் தேரை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. கருணாநிதியோட ஊர் திருவாரூர் இல்லை, திருக்குவளை. இன்னும் சொல்ல போனோம்னா இவருடைய பூர்வீகம் தமிழ்நாடே இல்லை, ஆந்திரா மாநிலத்தில் இருக்க ஓங்கோல் எனும் ஊர் தான் இவருடைய பூர்வீகமே. அதே கருணாநிதி கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு சிலை எழுப்பியிருப்பார். சுற்றி கடல் நீரால் சூழப்பட்டிருக்கும், நடுவில் அந்த சிலை இருக்கும். இந்த திருவள்ளுவர் சிலையை ஏன் கன்னியாகுமரியில் வச்சாரு? இது வேற ஒன்றும் இல்லைங்க. ஊழி காலகட்டத்தில் குமரிகண்டம் மூழ்கும் போது குமரிகண்டத்திலேருந்து முருகன் தமிழ்நாட்டுக்கு வந்தது தான் இது குறிக்கும். அதனால தான் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வச்சுருப்பாங்க. அப்போ இதுவும் முருகனை தான் குறிக்குது. அதுக்கப்புறம் திருவள்ளுவருடைய கதையில் பார்த்தீங்கன்னா, அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் கீழே விழுந்த சாப்பாடு பருக்கையெல்லாம் ஒரு ஊசியில் எடுத்து அது ஒரு குவளையில் போட்டு கழுவி அதுக்கப்புறம் சாப்பிடுவார்னு சொல்லியிருப்பாங்க. இது இந்த யூத பிராமணர்கள் விட்ட கதை தான். அப்படி சாப்பாடு விழப்போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா கீழே ஒரு விரிப்பு போட்டு சாப்பிட்ருக்கலாம், இல்லை சாப்பாடை சிந்தாமல் சாப்பிட்ருக்கலாம். அதுவும் கீழே விழுந்த சாப்பாடை வெறுங்கையால் எடுக்க மாட்டாராம். இந்த மாதிரியான கதைக்கு பின்னாடி இருக்க மறைப்பொருள் என்ன தெரியுமா? முருகன் நெசவு தொழில் செய்தவர், ஆடை நெய்தவர். முருகன் நெசவு தொழில் செய்கிறத குறிக்கிறதுக்காக தான் இந்த ஊசி சிம்பாலிசம். முருகன் மட்டும் இல்லைங்க, கருத்தினனும் நெசவு தொழில் செய்தவர் தான். மகாபாரதத்தில் திரௌபதிக்கு ஆடை கொடுக்குற மாதிரி காமிப்பாங்கள்ல, அதுவும் கூட கிருஷ்ணர் நெசவு தொழில் செய்தார்னு இன்டைரக்டாக பிண்டாரிகளால் சொல்லப்பட்டது தான். அதுக்கப்புறம் கீழே விழுகிற அரிசி பருக்கையெல்லாம் எடுக்கிறது. இது வேற ஒன்றும் இல்லை, முருகனும் சரி கருத்தினனும் சரி ரெண்டு பேருமே விவசாயத்திற்கு தொடர்புடையவர்கள். அதனால தான் இந்த கீழே விழுந்த சாப்பாடு சிம்பாலிசம். அப்போ இந்த கதை மூலமாகவும் திருவள்ளுவரில் முருகனும் கிருஷ்ணனும் இருக்கிறது தெரிய வருது. திருவள்ளுவர் என்பவர் திருவல்லவர், முருகனும் கிருஷ்ணனும் சேர்ந்த உருவகம் அப்படின்றதுக்கு இப்போ சொன்ன ஆதாரங்களே போதுமானது தான். இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தலாமா? சென்ற முறை மகாவீர் யாருன்றதை நம்ம ஒரு வீழத்தில் பார்த்துருந்தோம். அந்த வீழத்தில் என்ன பார்த்தோன்னா, இந்த பிண்டாரிகள் தமிழ் ஆசிவக சமண சமயத்தை அழிச்சிட்டு அதுக்கு டூப்ளிகேட்டாக ஜெயின மதத்தை உருவாக்குனாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் கடவுளர்களெல்லாம் ஜெயின தீர்த்தங்கர்கள்லாம் மாற்றி வச்சுருந்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு முதல் தீர்த்தங்கரர் ரிஷபநாதர். இவர் வேற யாரும் இல்லை, நம்மளுடைய முதல் சித்தனான சிவன் தான். அதுக்கப்புறம் மகாவீர், இது ஒரு கற்பனை பாத்திரம் தான். அதாவது நம் முருகனையும் அவர்களின் பரசுராமனையும் சேர்த்த கற்பனை பாத்திரம் தான். இப்போ இது எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த மகாவீர் போலையே இன்னொரு கற்பனை பாத்திரத்தை சொல்கிறாங்க இந்த ஜெயினர்கள். அதாவது துறவி குந்தகுந்தர். குந்துறதுனா வேற ஒன்றும் இல்லை, உட்கார்ந்து இருப்பது தான். நம் தமிழ் ஆசிவக சித்தர்களில் உட்கார்ந்து காட்சி அளிப்பவர்கள் யாரு? ஐயனார்கள். இன்டைரக்டாக அது முருகனை குறிக்கும். அதுக்கப்புறம் ஐயப்பன், இன்டைரக்டாக அது முருகனையும் கிருஷ்ணனையும் குறிக்கும். அப்போ இந்த குந்தகுந்தர் ஒன்று முருகனாக இருக்கலாம், இல்லை கிருஷ்ணனாக இருக்கலாம். ஆனால் இந்த பேரை பாருங்களேன், குந்தகுந்தர்னு 2 வாட்டி சொல்லியிருக்காங்க. அப்போனா இங்கே முருகனையும் கிருஷ்ணரையும் சேர்த்தே தான் இந்த கதாபாத்திரம் குறிக்குது. இதுக்கு இன்னும் ஆதாரமாக இந்த குந்தநாதரோட சிம்பாலிசம் என்னதுன்னா ஆடு. இது முருகனை குறிக்கும். இந்த தீர்த்தங்கர்களின் பட்டியலில் இவர் 17வது இடத்துல இருக்கார், அதாவது 8ஆம் நம்பர். இது கிருஷ்ணரை குறிக்கும். நம்ம போன முறை மகாவீரை யாருன்னு கண்டுபிடிச்சோம்ல, அதாவது மகாவீருக்குள்ள முருகன் இருக்காருன்னு. மகாவீரோட நம்பரை பாருங்களேன், 24, அதாவது 6. 6ன்ற நம்பர் முருகனோடது தான். அதே மாதிரி முதல் தமிழ் சித்தனான சிவனை இவங்க ரிஷபநாதராக மாற்றி வச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல, அந்த நம்பரையும் பாருங்களேன், 1, அதாவது முதல் தமிழ் சித்தனை குறிக்கும். அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, குந்தகுந்தர்ன்றது முருகனையும் கிருஷ்ணரையும் ஒன்றா இருக்கிற ஒரு கற்பனை பாத்திரம் தான். சரி, இது எதுக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கும் திருவள்ளுவர் ஆய்வுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த யூத பிராமணர்களே, அதாவது இந்த பிண்டாரிகளே என்ன சொல்கிறாங்கன்னா, குந்தகுந்தர் என்பவர் திருக்குறளை யாத்தவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம கலா ஆய்வை செஞ்சுட்டோங்க. அந்த இடத்துல இவருடைய வாழ்க்கை வரலாறு ஃபோட்டோ இருந்துச்சு. அங்கே கூட இவர் ஒரு ஆயராக காமிச்சிருக்காங்க. முருகனும் கிருஷ்ணரும் தான் ஆயர்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ நம்ம கூடுதல் ஆதாரமும் வச்சுட்டோங்க. அதாவது திருவள்ளுவர் என்பவர் முருகனையும் கிருஷ்ணரையும் சேர்த்த ஒரே கதாபாத்திரம் தான். திருவல்லவரை தான் திருவள்ளுவராக்கிட்டாங்க. முருகன் கூறிய ஆசிவகத்தை வல்லவன் ஆன கிருஷ்ணன் திருப்பி தொகுத்து எழுதியிருக்கார். அப்படி எழுதப்பட்டது தான் திருக்கூறல். திருவின் கூறல், திருவாகிய முருகனின் கூறல் தான் திருக்கூறல். நம்ம எதிரிகளுக்கு இந்த ஆதாரங்கள்லாம் போதுமா? சரி வாங்க, இன்னும் ஒரு ஆதாரத்தை வச்சு நம்ம கருத்தை வலுப்படுத்தலாம் வாங்க.
வேற ஒன்றும் இல்லைங்க. ஜெயினத்தில் எப்படி தீர்த்தங்கர்கள்னு நம்ம கடவுளர்களையும் நம்ம எதிரிகளையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அதே போல் ஆழ்வார்கள்லையும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம ஆழ்வார்னு இருக்கார்ல, வேற ஒன்றும் இல்லை, அவர் முருகன் தான். முருகனை தான் இங்கே நம்ம ஆழ்வார்னு மாற்றி வச்சுருக்காங்க. அவர் பக்கத்துலேயே மதுரை கவி ஆழ்வார்னு இருக்காங்களே, இவர் யாராக இருப்பார்? இந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சில க்ளூ கொடுக்குறோம், கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். மதுரை கவி ஆழ்வார் என்பவர் கிமு 3100 பிறந்தார். இந்த மதுரை கவி ஆழ்வார் ஒரே ஒரு கவிதை எழுதியிருக்கார். அதுவும் இந்த நம்ம ஆழ்வார் இருக்கார்ல, இவர் வாயால் மொழிந்ததை தான், அதாவது இவர் சொன்னதை தான் அவர் கவிதையாக எழுதியிருக்கார். இப்போ சொல்லுங்கள், இவர் யாராக இருப்பார்? ரொம்பவே சுலபங்க. முதல்ல இவருடைய பேர் அர்த்தத்தை கண்டுபிடிங்களேன். மதுரை கவி ஆழ்வார். மதுரை கவி அப்போனா மதுரைனா என்னது? மருதம் தான் மதுரையாக மாறுச்சு. மருதம்னா விவசாய நிலம்னு அர்த்தம். இவர் எழுதின ஒரே ஒரு பாட்டு என்னது? நம்மாழ்வாரால் சொல்லப்பட்ட பாட்டு. இப்போ நம்மாழ்வார் யாருன்னு சொன்னோம்? முருகன். அப்போனா இவர் யாராக இருக்கும்? இவர் வேறு யாரும் இல்லைங்க, 5000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நம் கிருஷ்ணர் தான். இவர் பிறந்ததாக சொல்கிறாங்கள்ல, அந்த காலகட்டத்தையும் பாருங்களேன். இயேசு பிறப்பதற்கு 3100 வருடங்களுக்கு முன்பு. இப்போ இயேசு பிறந்து 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. அப்போனா இதுலேருந்து 3100 ஆண்டுகளுக்கு முன்புனா எத்தனை ஆயிரம் வருடம்? 5100 ஆண்டு. கிருஷ்ணரோட காலம் வந்துருச்சா? இப்போ இருங்க, நம்ம முன்னாடி ஒரு கேள்வி கேட்டோம் பார்த்தீங்களா? எப்படி திருவள்ளுவர் இயேசு பிறப்பதற்கு சரியாக 31 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தாருன்னு சொன்னாங்க. அந்த கேள்விக்கு இப்போ பதில் கிடச்சிருச்சுங்க. 3100 ஆண்டுகள்னு போடுறதுக்கு பதிலாக தான் வேணும்னே 31 ஆண்டுகள்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதாங்க. நம்ம முதல்ல கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே இப்போ பதில் கிடைச்சிருச்சு. முதல் கேள்வி, திருவள்ளுவர் பிறந்தது சரியாக 37 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா 3100 ஆண்டுகள்னு சொன்னால் நம் தமிழரின் தொன்மையே 5-6 ஆண்டுகளாக போயிருக்கோம். திட்டமிட்டு மறைப்பதற்காக தான் திருவள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன்னாடி தான் பிறந்தாருப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் 3100 ஆண்டுகளை 31 ஆண்டுகளாக மாற்றிருக்காங்க. அதனால தான் இப்போ வரையும் கூட இவங்க ஏன் 31 ஆண்டுகள்னு போட்டாங்கன்னு இவங்களால பதிலே சொல்ல முடியல. அடுத்து திருக்குறள்ன்ற பேர், திருவின் கூறல், அதாவது திருக்கூறல்ன்ற பேரை தான் திருக்குறள்னு மாற்றி வச்சுருக்காங்க. திருக்கூறல்னு போட்டிருந்தாங்கன்னா நம்ம எப்பயோ கண்டுபிடிச்சிருப்போம்ல, இது முருகனால் அருளப்பட்ட ஆசிவக புத்தகம், கிருஷ்ணரால் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம எப்பயோ கண்டுபிடிச்சிருப்போம். நம்ம கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக தான் திருக்குறளாக மாற்றிருக்காங்க. அடுத்த கேள்வி, திருவள்ளுவர் என்பவர் பறையராகிய வள்ளுவக்குடியை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னது திருவள்ளுவரை திருவள்ளுவராக மாற்றிருக்காங்க. ஏன் இப்படி மாற்றினாங்க? வேற பேர் கூட வச்சிருக்கலாம்ல. இதற்கு ஒரு காரணம் இருக்குது. விவசாயத்திற்காக மருத நிலத்திற்காக போர் செய்த இவரை நேர் எதிராக மலைக்குடியாக மாற்றி வச்சுருக்காங்க. இப்படி நேர் எதிராக மாற்றி வச்சாதான் நம்மளால் வரலாறு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் திருவள்ளுவரை திருவள்ளுவராக மாற்றி வச்சுருக்காங்க. பறையர்கள்லாம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் சித்தனான சிவன் ஒரு பறையர், அகத்திய முனிவர் ஒரு பறையர். இவை எல்லாமே ஆதாரங்களுடன் நிரூபணம் ஆயிடுச்சு. இதை கண்டு நம்ம பெருமை கொள்ளணும். ஆனால் இங்கே திருவள்ளுவர் என்பவர் பறையர் அல்ல, அவர் ஆயர்குடியை சார்ந்தவர், மருத நிலத்திற்காக போர் செய்த கிருஷ்ணரே ஆவார். இந்த செய்தியை பிண்டாரிகள் அவங்க எடுக்கும் படங்கள்லேயே மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, வல்லவன் வகுத்ததடா, வல்லவன் வகுத்ததடா. சரி, ஆரம்பத்தில் நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள், இதெல்லாம் நமக்கு முழு நம்பிக்கை இல்லை, இதை வச்சு நம்ம திருவள்ளுவர் யாருன்னு நிரூபிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை ஏன் சொன்னோன்னு தெரியுமா? இதில் இப்போ கல்வெட்டுகள் எடுத்துப்போமே, இந்த கல்வெட்டுகள், செப்பேடுகள்லாம் உண்மையிலே ஒரு நல்ல ஆதாரங்கள் தாங்க. ஆனால் இப்போ இந்த கல்வெட்டுகள்லாம் எடுக்கிறது யார்? தொல்லியல் துறையை சார்ந்தவர்கள் தான். இந்த தொல்லியல் துறையில் பெரும்பாலானவர்கள் இந்த பிராமணர்கள் தான். இன்னும் சொல்ல போனோம்னா தொல்லியல் துறையே இந்த பிண்டாரிகள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால தான் தமிழர்களுடைய தொன்மையை 3500 வருடங்கள்லேயே வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே இவங்க தாண்டவே மாட்டாங்க. கீழடி, ஆதிச்சநல்லூர்னு பல இடத்துல அகழாய்வு பண்ணாலும் அந்த அகழாய்வு பண்ணுறவங்கெல்லாம் நம்ம எதிரிகளாக இருக்கும்போது நம்ம உண்மையான வரலாற்றை அவங்க மீட்டெடுப்பாங்கன்னு எப்படி நம்ம நம்ப முடியும்? இப்போ ஒன்றுமே இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கோவில்களும் பிண்டாரிகளின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதாவது இந்த யூத பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இங்கேருந்து பல சிலைகள் திருடு போயிருக்கு. பல சிலைகளில் வெளிநாட்டிலேருந்துலாம் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இந்த கோவிலுக்குள்ளே இருக்க பிராமணர்களுக்கு தெரியாமல் இந்த சிலைகள் திருடு போயிருக்கோம்? திருடங்கையிலே சாவி கொடுத்த கதை தாங்க இது. இதே போல தான் அகழாய்வு செய்யும் இந்த பிராமணர்களும். இவங்க நம்ம உண்மை வரலாற்றெல்லாம், இந்த கல்வெட்டுகளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்லவே மாட்டாங்க. அதை எப்படியெல்லாம் அழிக்க முடியுமோ அப்படி தான் அழிக்க பார்ப்பாங்க.
அதுக்குன்னு கல்வெட்டுகளே கிடைக்காதனால நம்ம ஆய்வுகள்லாம் செய்யாமல் உட்காந்துட்டு இருக்க முடியுமா என்ன? இதனால தான் கல்வெட்டுகளை செப்பேடுகளெல்லாம் நம்ம நம்பி இல்லைன்னு சொல்ல வரோம். அடுத்து இந்த ஓலைச்சுவடிக்கு வரலாம். ஆனால் ஊனா ஓலைச்சுவடின்றாங்க. திருவள்ளுவரை பற்றி பேசுகிறீங்களே, திருவள்ளுவர் மாலைனா என்னன்னு தெரியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. சொல்கிற அவங்களுக்கே அதை பற்றி தெரியாது ஒழுங்கா. திருவள்ளுவர் மாலை என்பது திருவள்ளுவருடைய வரலாற்று குறிப்புகள் தான். திருக்குறள் ஓலைச்சுவடிகள் வெளிவரும்போது அந்த திருவள்ளுவர் மாலை ஓலைச்சுவடியும் வெளியே வந்துச்சு. இந்த ஓலைச்சுவடிகள் மட்டும் இல்லை, அனைத்து ஓலைச்சுவடிகளுமே குறைந்தபட்சம் 300-400 வருடங்களுக்குள்ள அதை புதுப்பிச்சே ஆகணும். வேற ஓலைச்சுவடியில் அதை மாற்றியே ஆகணும். அப்படி இருக்கும்போது இவங்க திருவள்ளுவருடைய காலம் 2000 வருடம்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க சொல்கிறபடியே எப்போவுமே இந்த 2000 வருடங்களில் எத்தனை முறை இந்த ஓலைச்சுவடியை புதுப்பிச்சிருப்பாங்க, அதாவது எத்தனை முறை இதை மாற்றி எழுதியிருப்பாங்க. இந்த 2000 வருடங்கள்லேயே பிராமணர்கள்லாம் நம்மளை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பரசுராமனோட களப்பிரர் காலம், அதுக்கப்புறம் விஜயநகர காலம், இந்த காலகட்டத்தில் தான் தமிழர்களுடைய மொத்த வரலாறுகளையும் அழிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஓலைச்சுவடிகள்லாம் புதுப்பிக்கும் போது எதுவும் மாற்றாமல் அப்படியே புதுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்க அவ்வளோ நல்லவங்களா? இவங்க தமிழ் பேசினால் நாக்கை அறுப்போன்னு சொன்னவங்க தானே இந்த விஜயநகர மன்னர்கள்லாம். இவங்கெல்லாம் ஓலைச்சுவடிகளில் கை வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கை வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போகணுன்னா திருக்குறள்லேயே இவங்க கை வச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு குறளில் தவ்வைன்னு வரும். தவ்வை என்பவள் இந்த பிண்டாரிகளுடைய கடவுள் தான். இன்னமும் கூட நார்த் இந்தியாவில் சேஷ்டா தேவின்னு கொண்டாடிட்டு இருப்பாங்க. இந்த தவ்வை பல்லவர் காலகட்டத்தில் தான் இந்த தமிழ்நாட்டுக்கே வந்துச்சு. அதாவது 8ஆம் நூற்றாண்டில் தான் இந்த தவ்வையவே உருவாக்கியிருக்காங்க. அப்போ எப்படி இயேசு பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த திருவள்ளுவர்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ வாழ்ந்த அவர் பல நூற்றாண்டுகள் கழித்து உருவான இந்த தவ்வையை பற்றி அன்றே எப்படி எழுதியிருப்பார்? இதுவே ஒரு மிகப்பெரிய ஆதாரம். திருக்குறளில் இந்த பிண்டாரிகள் கை வச்சுட்டு தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்களே. அது மட்டும் இல்லை, வீடு பேருன்ற அதிகாரத்தையே எடுத்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அறம், பொருள், இன்பம், வீடு, இதுதாங்க நன்னெறிகள்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வாழ்க்கை நெறிகள். முதல்ல அறம் செய்யணும், அதுக்கப்புறம் நல்ல வழியில் பொருள் ஈட்டணும், அதுக்கப்புறம் அந்த பொருளை வைத்து யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் இன்பங்களை அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் வீடு பேறு அடையணும். வீடு பேருனா மரணமில்லா பெருவாழ்வு அடைகிறது. நம்ம அனைத்து சித்தர்களும் வீடு பேறு அடைவதை தான் அவங்களுடைய நோக்கமாகவே வச்சுருந்தாங்க. இந்த அறம், பொருள், இன்பம், வீடை பற்றி ஔவையாரே ஒரு பாட்டை எழுதியிருக்காங்க. ஔவையார் மட்டும் இல்லை, சைவ சித்தாந்தத்தில் மற்றும் பல சித்தர்களும் இதை பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே திருக்குறளில் அறம், பொருள், இன்பம் இருக்குது. வீடு பேர் எங்கே போச்சு? திட்டமிட்டு இந்த பிண்டாரிகள் அந்த அதிகாரத்தையே தூக்கியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அது வராதுங்க. இவங்களுடைய மரபுலேயே வீடு பேர் இவங்களுக்கு சாத்தியம் கிடையாது. இவங்களுக்கு வராதது யாருக்கும் வரக்கூடாதுன்றதுக்காகவே இந்த வீடு பேருவை திட்டமிட்டு மறைச்சிருக்காங்க. இந்த செயலை இங்கே மட்டும் பண்ணல, உலகம் முழுக்கவே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு பைபிளில் எடுத்துக்கோங்களேன். இந்த பைபிளை எழுதுனது இந்த பிண்டாரிகள் தான். அதில் வர ஆதாம் ஏவாள் கதையில் ஆதாம் ஏவாள் கிட்ட ஒரு பாம்பு வந்து ஞான மரத்தில் இருக்க பழத்தை சாப்பிட சொன்னோம். அவங்களும் அந்த பழத்தை சாப்பிட்ருவாங்க. அதனால் கடவுளுக்கு கோவம் வந்து சாபம் விட்டுருவார். இப்போ வரையும் மக்கள் துன்பப்படுவதற்கான காரணம் அங்கே அந்த ஆதாம் ஏவாள் அந்த பாம்பு சொன்ன பழத்தை சாப்பிட்டதுனால தான். கிறிஸ்துவர்களாக இருப்பவர்களின் ஆழ் மனசில் இந்த கதையை நல்லா திணிச்சிருவாங்க. இந்த கதை வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த பாம்புன்றது குண்டலினி சக்தி தான். அந்த குண்டலினி சக்தி பீனியல் கிளாண்டை தொட்டதுன்னா நமக்கு ஞானம் கிடைக்கும், பிரபஞ்சத்தோடு நேரடி தொடர்பு கிடைக்கும். இதை வைத்து நம்ம வீடு பேரு கூட அடையலாம், அதாவது மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம். இந்த வீடு பேரு அதிகாரத்தையே இந்த பிண்டாரிகள் திட்டமிட்டு அழிச்சிருக்காங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லைப்பா திருவள்ளுவருக்கு வீடு பேரெல்லாம் பிடிக்காது, அவரை பொறுத்தவரையும் அறம், பொருள், இன்பம் மட்டும்தான், அதனால தான் முப்பால்னு சொல்கிறோம். இந்த வீடு பேரில் அவருக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் அவர் அந்த அதிகாரத்தையே எழுதலன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு குறள் எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். நம்ம இறைவன் அடி சேரலைன்னா இந்த பிறவிகளில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டே தான் இருக்கும். இதுவே வீடு பேறு அடைவதின் முக்கியத்துவத்தை சொல்கிற குறள் தான். அதுக்கப்புறம் தவஞ்செய்வார் தன் கருமன் செய்வார், மற்றார் அல்லார் அவஞ்செய்வார் ஆசியுட்பட்டு. இந்த குறளில் தவத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருப்பார். நாம் தவம் செய்வதோட கடைசி நிலையே வீடு பேறு அடைவதற்காக தான். அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, வீடு பேருன்ற அதிகாரத்தையே திட்டமிட்டு அழிச்சிருக்காங்க இந்த பிண்டாரிகள். அதே போல் பழைய படங்கள்லாம் பாருங்களேன், கடவுள் வரம் கொடுப்பார், நீ என்ன வேணாலும் கேளு நான் தரேன்னு சொல்லுவார். ஆனால் மரணமில்லா பெருவாழ்வு மட்டும் கேட்டுறாதுன்னு சொல்லுவார். எல்லா படத்துலையும் இதை வச்சுருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்களால இதை அடைய முடியாதுல்ல. அப்பனா மக்களாலையும் ஜீவசமாதி அடைஞ்சு மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியாதுன்னு சிம்பாலிக்கா சொல்றதுக்கு தான் இந்த படத்துலலாம் வச்சிருக்காங்க. அதற்கப்புறம் திருக்குறள்லேயே ஒரு சில இடைச்செருகல்கள் செஞ்சுருக்காங்க. அதனால் நம்ம
திருக்குறளை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒவ்வொரு குறள்களையுமே ஆய்வு செய்து ஆங்காங்கே இருக்கும் இடைச்செருகல்களையும் நம்ம மாற்றி அமைக்கணும். அதனால் ஓலைச்சுவடி திருவள்ளுவர் மாலையெல்லாம் தூக்கிட்டு யாரும் வந்துட வேணாம். ஏன்னா இங்கே திருக்குறள்லேயே இந்த பிண்டாரிகள் கை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திருவள்ளுவர் மாலையில் கை வச்சிருக்க மாட்டாங்கன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள்லாம் முழு ஆதாரங்களாக நம்ம எடுத்துக்க முடியாது. அவைகள் இல்லைனாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் யார் திருவள்ளுவர் என்பது. நம்ம இவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சோம்ல, இதை முன்பே முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் கண்டுபிடிச்சிட்டார். அவர் சொன்னதை தான் இங்கே நம்ம திருப்பி சொல்லியிருக்கோமே. முனைவர் திரு பாண்டியன் ஐயா இதை எப்படி கண்டுபிடிச்சார்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவருடைய திருக்குறள் ஆய்வு பற்றின விழியங்களை பாருங்கள். அந்த விழியங்களுடைய லிங்கை கமெண்ட்டில் கொடுக்குறோம், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த காலத்தில் பொதுவாகவே மக்களுக்கு ஒரு உளவியல் நோய் இருக்குங்க. ஒரு வீடியோவாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மதிப்பே இருக்காது. இதுவே அந்த வீடியோவில் சொன்னதை, அதாவது அந்த விழியத்தில் சொன்னதை அப்படியே புத்தகமாக எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாங்க. இது ஒரு உளவியல் நோய் தான். புத்தகமாக இருந்தாலும் சரி, விழியமாக இருந்தாலும் சரி, அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னு தான் நம்ம பார்க்கணும். இதில் என்னென்னா, தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இருக்கவங்களே முனைவர் திரு பாண்டியன் ஐயாவின் இந்த ஆய்வுகளெல்லாம் மறைக்கிறாங்க, மறுக்கிறாங்க. திருக்குறளின் தொன்மை 2000 ஆண்டு காலம்னு தான் இப்போதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முனைவர் திரு பாண்டியன் ஐயாவின் இந்த ஆய்வுகள் மூலமாக திருக்குறளின் தொன்மை 5000 ஆண்டு காலம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏங்க, 2000 5000 ஆண்டு காலத்துக்கு கொண்டு போயிருக்கோன்னா இதை தமிழ் தேசியவாதிகள் கொண்டாடணுமா இல்லை கண்டுக்காத மாதிரி நடிக்கணுமா? நமக்கு தான் தெரியுமே, தமிழ் தேசம்ன்ற பேரில் போலி தமிழ் தேசியவாதிகள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் மறைக்க பார்த்தாலும் நம்மளுடைய ஆய்வுகள் வெளிவந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, சமீப காலமாக இந்த சங்கிகள் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுகிறாங்க. இது ஏன் தெரியுமா பண்ணுறாங்க? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த காவி சாயம் பூசப்பட்ட திருவள்ளுவர் மட்டும் இல்லை, இதற்கு முன்பு உருவாக்கிய திருவள்ளுவர் படம் கூட இந்த சங்கிகளால் உருவாக்கப்பட்டது தான். அப்போ எதுக்கு அதுக்கு காவி சாயம் பூசுகிறாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த புதுசாக திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி பட்டை போட்டு கொட்டை போடுறாங்களே, இதை இவங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த பழைய திருவள்ளுவரை கண்டுக்காம தானே இருப்பீங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணதுனால தான் மக்கள் இந்த பழைய திருவள்ளுவர் உருவத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 2 திருவள்ளுவருமே சங்கிகளால் உருவாக்கப்பட்டது தான். முனைவர் திரு பாண்டியன் ஐயா திருவள்ளுவருடைய உண்மையான வரலாறை மீட்டு எடுத்துட்டார். எங்கள் மக்களுக்கு உண்மை புரிஞ்சு இந்த திருவள்ளுவர் படத்தை, அதாவது இந்த பரசுராம படத்தை புறக்கணிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தால் தான் புதுசாக ஒரு திருவள்ளுவர் உருவாக்குற மாதிரி உருவாக்குனாங்க. இது பண்ணுறதுனால போராட்டம் வெடிச்சது. அதன் விளைவாக பழைய திருவள்ளுவர் படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த 2 திருவள்ளுவருமே டூப்ளிகேட் தான். இது 2ஐயுமே உருவாக்குனது சங்கிகள் தான். தமிழர்கள் நாம் தான் திருவள்ளுவருக்கு புதிய படத்தை உருவாக்கணும். முருகன் சொல்கிற மாதிரி, கருத்தினன் எழுதுகிற மாதிரி ஒரு புதிய படத்தை உருவாக்கணும். உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன கவலை இருக்கும், ச்சே வீடு பேருன்ற அதிகாரத்தை எடுத்துட்டாங்களே, அதை இருந்திருந்தா மக்கள் அனைவரும் ஆன்மீகத்தில் உயர்ந்திருப்பாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கவலைப்படாதீங்க, கலியுகம் முடிஞ்சு சத்தியயுகம் ஆரம்பிச்சிருச்சு. உண்மைகள் வெளிவரும் காலம் இது. இந்த வீடு பேருன்ற அதிகாரத்தையும் பின்வரும் காலங்களில் நம் தமிழ் சித்தர்கள் மற்றும் கடவுளர்களின் அருளால் தமிழர்களாகிய நாம் விரைவில் மீட்டெடுப்போம். மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.